இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உடம்பில் வலி வேதனை எதனால் உருவாகுது, அதே சமயத்தில் உடம்பில் சூடு எதனால் உருவாகுது அப்படிங்கிற பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வலிகள் எப்படி உருவாகுது? திடீர்னு இடுப்புக்கிட்ட வலிக்குது, அங்கே இழுத்து பிடிக்குது, நெஞ்சுக்கிட்ட வலிக்குது, இழுத்து பிடிக்குது, இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இது எதனால் இந்த வலிகள் உருவாகுது, இது எப்படி உருவாகுது? எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே பதில், எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த உடம்பு எப்படி ஹீட் ஆகுது? இல்லை இத்தனைக்கும் நான் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன், எண்ணெயெல்லாம் கூட குடிக்கிறேன், அப்படின்னு உடம்பு ஹீட்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கான ஹீட்டாக தான் இருக்குது. இது எதனால் அந்த ஹீட்டெல்லாம் உருவாகுது அப்படிங்கிற இந்த ரெண்டு காரணங்களுக்கும், இந்த வலிக்கும் இந்த ஹீட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கணும், இல்லை உடம்பை பற்றி படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல உடம்பை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடம்பு வேணும். அது எல்லாருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கும் உங்கள் உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்னோடய உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உள்முகமாக நம்ம உடம்பு நம்ம உடம்போடு நமக்கு உரையாடல் நடக்கிறதில்ல. அந்த உள்முகமாக நம்ம கவனிக்கும் பொழுது இந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் உருவாகுது, இந்த உடம்பு என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற எல்லா தெளிவான விளக்கங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம புறம் சார்ந்தே வாழ்ந்துட்டதுனால இந்த உடம்போட நமக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினால இந்த உடம்பில் நமக்கு என்ன மாற்றங்கள் உருவாதுங்கிறக்கூடிய ரகசியங்கள் தெரியறதில்லை. அப்போ உடம்பு நம்ம கூட பேசுமா, நம்ம அதை கவனித்தா தெரியும் அப்படின்னா, ஒரு நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள கவனிக்கும் பொழுது அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியறதில்லை. அப்போ இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா, எப்போ நம்ம அவங்கள கவனிக்கிற ஆரம்பிக்கிறோமோ அதன் பிறகு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் உடம்பும். நம்மளோட உடம்புக்குள்ளே ஏன் வலி வருது, ஏன் சூடு பிடிக்குதுங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் என்ன சாப்பிட்டதுக்கு பிறகு அது என்ன மாற்றத்தை உருவாக்குது, என்ன சொல்ல வருதுங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த தொடர்பு கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கான விடையும் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உடம்பில் வலிகள் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் சூடும் காற்றும். அது என்ன காற்று? அஜீரண காற்று. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் கெட்ட வாயுவாக மாறி, அந்த கெட்ட வாயு இந்த இரத்த ஓட்டத்தில் கலந்து, இந்த இரத்த ஓட்டத்தில் இடையில் அங்கங்கே காற்று தேங்கி அது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ளேயும் இருக்குது. சிறுநீரக மண்டலம், ஹார்ட்டுக்குள்ளே போனால் ஹார்ட்டுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே போகலாம். உடம்பில் கூடிய எந்த பகுதியில் அந்த காற்று நுழையுதோ அந்த இடத்துல வலிகள் உருவாகும். கெட்ட வாயுக்கள் இந்த இரத்த ஓட்டத்தில் கலந்து வலியை உருவாக்குது. அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உணவு செரிமானம் சரியாக நடைபெறாத காரணத்தினால அதிலிருந்து உருவாகக்கூடிய கெட்ட வாயுக்கள் தான் இந்த வலிகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த வலிகள் இந்த இரத்த ஓட்டத்தை தடை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்கிக்குது. அதே போல் இந்த உடம்புக்கு நன்றாக உடம்பில் இரத்த ஓட்டம் நடைபெறுவதற்கும் நன்றாக செரிமானம் நடைபெறுவதற்கும் உடலில் வெப்பம் தேவை. வெப்பம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு பேர் தான் வெப்பம். அதாவது சூரியன் இடத்துலேருந்து பூமிக்கு வெப்ப கதிர்வீச்சு வருது அப்படி சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும்போது அதுக்கு பேர் வெப்பம் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம உடம்பில் அகத்தில் உண்மையாலுமே உடலை செரிமானத்தை அதிகரிப்பதற்கும் நம்ம உடம்பை குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவதற்கும் அகத்தில் ஒரு இயற்கையாகவே ஒரு வெப்பம் இருக்கிறது. அந்த வெப்பம் தானாகவே இயல்பாகவே பிறக்கும் போதே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களின் அடிப்படையில், உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய தொடர்பின் அடிப்படையில் அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து நமக்கு அந்த ஹீட்டு கிடைக்கிது. இந்த ஹீட்டானது இயல்பாகவே நமக்குள்ளே இருக்குது. இது வெப்பம். இந்த வெப்பம் செரிமானத்துக்கு உதவுது. இந்த வெப்பம் அல்ல நாம் சொல்லக்கூடிய சூடு. அப்போ வெப்பம் வேறு சூடு வேறா அப்படின்னா, சூரியனிலேருந்து வெளியே வரும்பொழுது அது வெப்பம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த சூரிய ஒளியை ஒரு இடத்துல லென்ஸ் மூலிமா குவிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக ஒரு புள்ளியை நோக்கி நம்ம கையில் அது தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா குறிப்பிட்ட இடமானது சூடடையுது. இப்போ அந்த இடத்த நம்ம சூடுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை உருவாக்குறது இல்லை, அது நமக்கு தேவைப்படக்கூடிய வெப்பமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல தேங்கும் பொழுது அது சூடாக மாறிக்குது, அது தொந்தரவாக மாறுது, அது வலியை உருவாக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க. இதே விஷயம் அங்கே நடக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் அப்படியே நடக்குது. ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது அந்த வெப்பத்தினால் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறதுங்கிறது தான் உண்மை. ரத்தம் ஓட்டம் ஓடுறதுனால நமக்கு உடம்புல வெப்பம் உருவாகுதுங்கிறது உண்மை. இதில் எது முதல் அப்படின்னா, வெப்பத்தினால் இரத்த ஓட்டம் உருவாகிறது,
ரத்தம் ஓட்டம் ஓடுவதனால் மீண்டும் அது வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அப்போ இதுலேருந்து அது, அதுலேருந்து இது அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில் ரத்த ஓட்டம் நடைபெறுது. கெட்ட காற்றானது உடம்புல அங்கங்கே தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கெட்ட வாயுவானது ஒரு இடத்துல தேங்கும் பொழுது அந்த தேங்கிய இடத்துக்கு இந்த வெப்பம் போய் சேரும் பொழுது அதுவும் தேங்க ஆரம்பிக்குது. இப்போது இது ஹீட்டாக மாறுது, இப்போ இது சூடாக மாறுது. அப்போது உடம்பு முழுக்க சூடு, எனக்கு அங்கே சூடு இங்கே சூடு இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேக்கி வைக்கப்பட்ட கெட்ட வாயுவினால் உருவான சூடும். இங்கே அந்த கெட்ட வாயு என்பது கெட்ட கழிவு. உடம்பில் எங்கெங்கெல்லாம் கெட்ட கழிவுகள் தேங்கி இருக்கிறதோ அந்த கெட்ட கழிவுகள் தேங்கி இருக்கும் இடத்தில் சூடு உருவாகிறது. நாம் என்ன பண்ணிக்கிறோம், உடம்புல இருக்கிற ஒரு சூட்டை குறைக்கணும்னு சொல்லி இளநியை குடிச்சுக்கிறோம். அப்போ இளநீ குடிக்கும்போது என்ன ஆகும், இன்னும் குளிர்ச்சி தன்மையாகி கபமாக மாறி சளியாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இளநீ குடித்தா சளி பிடிக்குது, ஆனால் ஹீட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இங்கே வெப்பம் என்பது வேறு, சூடு என்பது வேறுங்கிறதுக்கான 2 விதமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட வாயுக்களாலும் கழிவுகளின் தேக்கத்தினாலும் வெப்பம் கலக்கும் பொழுது சூடு உருவாகிறது அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு, இப்போ இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முதலில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உடலுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை முதல் ப்ராசஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் காய்ச்சல் வரும் பொழுது அந்த காய்ச்சலை தடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றக்கூடிய முதல் பராமரிப்பு வேலை எது அப்படின்னு கேட்டால் காய்ச்சல் தான். நம்ம என்ன செய்கிறோம், காய்ச்சல் வரும்போது மருந்து சாப்பிட்டு அந்த காய்ச்சல் அடைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த சூடு ஆனது உள்ளே தங்கிக்குது. அந்த சூட்டை வெளியேற்றுவதற்கு தான் காய்ச்சல் வருது. அது அடக்கும்போது மீண்டும் அது அதிகப்படியான சூடை உள்ளே அடக்கி வைக்கும்பொழுது அது எந்த உறுப்பில் தேங்குகிறதோ அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நமக்கு வந்துடுது. முதல்ல காய்ச்சல் அடக்கக்கூடாது, பிறகு அடுத்தடுத்து சளி, வாந்தி, பேதி, வியர்வை உள்ளிட்ட கழிவுகளை நம்ம அடக்கிறது. வாயு அதிகமாக உருவாவதற்கான பாசிபிலிட்டி உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. தானியங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே காற்று அதிகரிக்க செய்கிறது. இது இல்லாமல் காற்று எப்படி நம்ம உடலில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், மிக முக்கியமாக மனமானது காற்று, அதில் காற்று என்கின்ற போதம் கண்ணுக்கு தெரியாது. அதே போல் நம்ம உடம்பில் மனம் என்கின்ற ஒன்று கண்ணுக்கு தெரிவதில்லை. இந்த மனம்தான் காற்றாக இருக்கிறது. அப்போ காற்று நம்ம உடம்பில் அதிகரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம அதிகமாக சிந்திக்கும் பொழுது நம்ம பஞ்சபூதங்கள் காற்றினோட தன்மை அதிகமாக வேலை செய்யும். இப்போ காற்று அதிகரிக்கும் பொழுது நம்ம உடலில் காற்றுத்தன்மை அதிகமாகி தூங்க விடாமல் நம்ம செஞ்சிடும். தூங்காமல் இருக்கும் பொழுது உடலினுடைய சூடுத்தன்மை அதிகரிக்கும். ஏன்னா தூங்கும்போது தான் குளிர்ச்சியாகும். அந்த குளிர்ச்சி தன்மையை அடைய விடாமல் நம்ம தூங்காமல் இருக்கிறது அல்லது இரவில் கண்முழிக்கிறது, இது போன்ற வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தானாக உடல் சூடு அதிகரிக்கிறது. இந்த வகையில் சூடும் வலியும் உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இரவில் தூங்குவதும், அதிகமாக காற்றை உருவாக்கக்கூடிய தானிய வகைகளை அதிகமாக சேர்த்தாமல் இருக்கிறதும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பொரித்த உணவுகள் செரிமானம் ஆவதற்கு ரொம்ப டைம் ஆகும், அது மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறதும் இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வெளியே வர உதவும். உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனசை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.